ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த செடி நான் லாஸ்ட் வீடியோலேயே ஷேர் பண்ணியிருந்தேன். இது வந்து நேம் வந்து தப்பாக சொல்லிட்டேன், பட்டன் ரோஸ்ன்னு சொல்லிட்டு. இது நேம் வந்து பட் ரோஸ்ன்னு சொன்னாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டுருக்கேன். இப்போ கொஞ்சம் மழை பெஞ்சிட்டு இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றுறேன், ஏன்னா அந்தளவுக்கு ஈரப்பதம் இருக்குது. அதில் வெயில் வரும்போது இன்னும் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலான் இருக்கேன். இதில் ஆல்ரெடி ஒரு ரோஸும் பூத்துடுச்சு. கிளைமேட் பாருங்கள், இன்றைக்கும் மழை வர மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, வெயில் வரவே இல்லை. கிளைமேட்டே சில்லுன்னு சூப்பராக இருந்துச்சு. ஆதியா இன்னும் தூங்கிட்டு இருக்காங்க, இன்னும் எந்திரிக்கல. அவங்க எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வீடு கூட்டுறது, ஒரு சில வேலையெல்லாம் பார்த்துட்டோன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் பண்ணுறதுக்கு. இங்கே சுற்றி வயல்ன்றதுனால வயலில் ஒரு வீடு இருக்குது, அவங்க கோழியெல்லாம் வளர்க்குறாங்க, அதுதான் அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. பார்க்குறதுக்கு இதெல்லாம் நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் ஒரு சிட்டுக்குருவி வீடும் இருக்குது, அவங்க வீடு கட்டியிருக்காங்க. நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ 2 பேர் பறந்து போவாங்க, அதோ போயிட்டாங்க. அவங்களோட வீடு நாங்கள் தான் செட் பண்ணி வச்சோம், ஒரு அட்டைப்பெட்டி வச்சு. அது அழகாக அவங்களே வந்து அதுக்குள்ளேயே வீடு கட்டிக்கிட்டாங்க. அது உட்காந்துருக்காங்க பாருங்கள் 2 பேர். அது நம்ம வந்தோன்னா எப்பொழுதும் பறந்து போக மாட்டாங்க, ஏதாவது நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பண்ணோன்னா பறந்து போயிடுவாங்க. இந்த மேலே அட்டைப்பெட்டி செட் பண்ணி வச்சுருக்கோம், அவங்களும் உள்ளுக்குள்ளே அழகாக ஒரு வீடு கட்டி வச்சுட்டாங்க. ஸோ ஆதியா எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கூட்டிடலான்ட்டு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி இவங்கள பாருங்கள், இவங்க டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி முன்னாடி படுத்துருக்கா பாருங்கள். இவ எப்பொழுதுமே இப்படி தான் வீடு கூட்டும்போது கரெக்டாக நான் கூட்டுற இடத்துல வந்து படுத்துப்பா. அவளை தூக்கி அந்த பக்கம் போட்டுருவேன், அப்புறம் தான் கூட்ட ஆரம்பிக்க முடியும். 2 பேருமே நான் கூட்டுறதுக்கு டிஸ்டர்பாக தான் இருப்பாங்க எப்பொழுதும். ஆதியா தூங்கிட்டு இருக்காங்க. எப்பொழுதும் இந்த டைமுக்கு எழுந்துருவாங்க. சில நேரத்தில் சீக்கிரம் எழுந்துருவாங்க, சில நேரம் நல்லா தூங்குவாங்க. இங்கே சிட்டுக்குருவி 2 உட்காந்துருக்கு, உங்களுக்கு தெரியுதான்னு பாருங்கள். 2 இல்லை 3 உட்காந்துருக்காங்க. ஆனால் இங்கே இருக்கிறது 2 மட்டும்தான், இங்கே வீடு கட்டி இருக்கிறது 2 பேர் மட்டும்தான். சிட்டுக்குருவியெல்லாம் இப்போ பார்க்குறதே ரொம்ப ரேராக தான் இருக்குது. அப்படியே கொஞ்சம் நேரம் பிக்ஸியும் கொஞ்சியாச்சு. அப்போ காலைல எழுந்தோடனே நான் எந்திரிச்சு வந்தேன்னா என் காலையே சுற்றி சுற்றி வருவாள், நான் தூக்கி கொஞ்சணும்னு சொல்லிட்டு. அது ஒரு ஹேபிட் அவங்களுக்கு. அவங்கள கொஞ்சம் நேரம் தூக்கி கொஞ்சினாதான், இல்லைன்னா கத்திக்கிட்டு சுற்றிக்கிட்டே வருவாங்க என் பின்னாடியே. நான் எப்படி வச்சுருக்கனோ அதே பொசிஷனில் அப்படியே இருப்பேன், நான் தூக்கி வச்சுருந்தாலும் சரி. சுற்றி பார்க்குறாங்க ஏதாவது இருக்குமா என்ன ஏதுன்ட்டு. இவள் வந்து இங்கே பால்கனியில் படுத்துட்டாலே காக்காலாம் வந்துடும், எல்லாம் கத்திட்டு இவளை கொத்துறதுக்கு வரும். இவளை பார்த்தா எப்படி தெரியும்னு தெரியல, வித்தியாச பிறவி மாதிரி இருப்பா போல் அவங்க கண்ணுக்கு. வந்து கொத்த ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து வேற இவளை காப்பாற்றணும். இவள் அப்படியே படுத்துருப்பா, சில நேரத்தில் தான் பயந்து வருவா, அப்படியே படுத்துருப்பா. ஸோ அப்படியே நானும் காஃபி போட்டு குடிக்கலான்னு வந்துட்டேன். நான் எப்பொழுதும் காஃபி குடிக்க மாட்டேன், எனக்கு தோணும்போது நான் குடிப்பேன். தோணும்போதுமே கிளைமேட் பொறுத்து, எனக்கு மேபி கோல்டாக இருந்துச்சு அப்படின்னா நான் குடிப்பேன். அப்படியே கிச்சனில் இருக்க ஒரு சில வேலைகள்லாம் முடிச்சிடலான்னு வந்துட்டேன். பாப்பா இன்னும் தூங்கிட்டு தான் இருக்காங்க. இந்த விண்டோ ரொம்ப டஸ்ட்டாக இருந்துச்சு, இதில் நான் மஸ்கிட்டோ நெட்டு போட்டிருக்கேன், அதுவும் தூசியாக இருந்துச்சு. சரி அதையும் எடுத்து வாஷ் பண்ணி போட்டுட்டு அப்படியே க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு ஈர துணி வச்சு அப்படியே அந்த விண்டோவை அப்படியே தொடச்சி விட்டுட்டு அந்த நெட்டையும் அப்படியே தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன். ரொம்ப தூசியாக இருந்துச்சு. அதுக்குள்ளே இவங்க எழுந்து வந்துட்டாங்க. எழுந்தோன்னே அவங்களே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படி தான் வருவாங்க. இங்கே பால்கனி டோர் ஓப்பனில் இருக்குன்னு கை காட்டுறாங்க போகணுன்னு சொல்லிட்டு. அப்படியே ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டாங்க. அங்கே வாஷ் பண்ண ட்ரெஸ் எல்லாம் காஞ்சதை வந்து நான் அங்கே போட்டு வச்சுருக்கேன், அதை கை நீட்டி காட்டுறாங்க ட்ரெஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்களையும் கொஞ்சம் நேரம் பால்கனியில் உட்கார வச்சு கொஞ்சிட்டு விளாண்டுட்டு சுற்றி எல்லாத்தையும் காட்டுவேன். காக்காலாம் வந்து உட்காரும், அதெல்லாம் காட்டிகிட்ருப்பேன். பாருங்கள் பிக்ஸியும் வந்து உட்காந்துட்டா. பிக்ஸி எப்பொழுதும் நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே தான் இருப்பாள். மேக்ஸிமம் டே டைமில் அவள் தூங்கிட்டே தான் இருப்பாள். முடிச்சிருக்க நேரம் பார்த்திங்கன்னா நாங்கள் எங்கே இருக்கோமோ அங்கே தான் இருக்கணும்னு நினப்பா. பாருங்கள் நாங்கள் உட்காந்துருக்கோன்னு அவ்வளோ அப்படியே வந்து படுத்துட்டா. பாப்பா எழுந்தோடனே இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் முகம்லாம் கழுவி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் வந்து உட்கார வச்சு விளாண்டுட்டு அப்புறம் அவளுக்கு பால் கொடுப்பேன். பால் கொடுத்த அப்புறம் தான் கொஞ்சம் லேட்டாக குளிக்க வச்சுட்டு பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பேன். அப்படியே அவங்க கொஞ்சம் நேரம் கொஞ்சிட்டு பால் நான் முன்னாடியே காய்ச்சி வச்சுட்டேன். அதனால் அவங்க எழுந்தோடனே பால் கொஞ்சம் ஆற வச்சுட்டு ப்ரௌன் சுகர் போட்டு அவங்களுக்கு ஆற்றி கொடுத்தாச்சு. பாருங்கள் கிச்சனில் இருக்க ஒரு பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்து அதில் ஏறி உட்காந்துருக்காங்க.
அவ்வளோ டாய்ஸ் இருக்குது, ஆனால் அதெல்லாம் அவங்களுக்கு வேண்டாம். கிச்சனில் என்ன இருக்கோ அதெல்லாம் இங்கே வரணும். இந்த கேப் போட்டுட்டு விளையாடுறாங்க. முன்னாடியெல்லாம் கேப்பு கிளிப்பெல்லாம் போட்டால் போட்டுக்க மாட்டாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த ஆசை வந்துடுச்சு போல். இப்போ அவளாக தான் போட்டுக்கிட்டா. அதை போட்டுட்டு அவங்க டான்ஸ் ஆடி காட்டுறாங்க பாருங்கள். இப்போ பிக்ஸி தூக்கிட்டு வருவா பாருங்கள். அவளால் தூக்கவே முடியாது, ஆனால் தூக்கிட்டு வருவா. பிக்ஸியை பார்க்க தான் பாவமாக இருக்கும். அவளுக்கு எதுவுமே ரியாக்ட் பண்ண மாட்டான், அப்படியே வருவா. அவள் எப்படி தூக்கிட்டு வராளோ அப்படியே வரா பாருங்கள். அவ்வளோ அப்படியே கிச்சனில் நைட் வாஷ் பண்ண வச்சு பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சிட்ருக்கேன். டிஃபன் வந்து இட்லி செஞ்சு வச்சிட்டேன் பாப்பாவுக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சு அவளுக்கு குளிக்க வச்சுட்டு சாப்பாடு ஊட்டிட்டேன். அப்படியே வந்து பாத்திரத்தை விளக்கிடலான்ட்டு அதெல்லாம் விளக்கி வச்சிட்ருக்கேன். அப்படியே இந்த விண்டோ நெட்டும் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். வாஷ் பண்ணி போட்டுட்டு இந்த விண்டோ வந்து தொடச்சிடலான்னு ஈரத்துணி வச்சு ஃபஸ்ட்டு கீழே தொடச்சி சரியாக போகலை. சரி கழுவி விட்டுறலான்ட்டு அந்த கீழே மட்டும் திட்ட கழுவிட்டு எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். திரும்பி இப்போ தான் பார்க்குறதுக்கே அழகாக இருக்குது. அப்படியே அந்த நெட்டையும் நல்லா வாஷ் பண்ணி போட்டுட்டேன், காய போட்டேன். அது சீக்கிரம் காஞ்சிரும். இது வடகம் வந்து நானாக செஞ்சது, பழைய சாதம் இருக்கு இல்லையா, அதில் செஞ்சேன். அது ஒரு நாள் நான் ஷேர் பண்ணுறேன். அப்படியே லஞ்சு செய்ய ஆரம்பிக்கலான்னு பாப்பா தூங்கிட்டு இருக்கா. குளிக்க வச்சு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு கொஞ்சம் நேரம் விளாண்டா, அப்படியே தூங்க ஆரம்பிச்சிட்டா. லஞ்ச் வந்து பீர்க்கங்காயில் பருப்பு அந்த மாதிரி செய்யலான்ட்டு பருப்பு, வெங்காயம், தக்காளி, பீர்க்கங்காய், உப்பு, பூண்டு இதெல்லாம் போட்டு வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ இதை தாளிச்சிக்கலாம். கடுகு, ஜீரகம், பட்டை மிளகாய், கருவேப்பிலை, கொத்தமல்லி இது மட்டும் போட்டு தாளிச்சுக்கிட்டேன். நல்லா வாசனையாக இருந்துச்சு. அப்படியே சைடில் சாதமும் வச்சுட்டேன். சாப்பாடு லஞ்ச் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரிட்ஜு ரொம்ப நாள் ஆச்சு க்ளீன் பண்ணி. ஸோ அதை க்ளீன் பண்ணிடலான்ட்டு கொஞ்சம் பொருளெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். பாப்பா தூங்கிட்டு இருக்கா. அவள் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்துடலான்ட்டு எடுத்து வச்சேன். ஆனால் அதுக்குள்ளே அவள் எழுந்து வந்துட்டானா நான் கரெக்டாக க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது எழுந்து வந்தா. ட்ரெஸ் எல்லாம் துவைச்சி போட்டு 2 நாள் ஆகுது. மழை பெய்யறதுனால கொஞ்சம் காய லேட் ஆகிடுச்சு. அதை எடுத்துகிட்டு வந்து போட்டிருக்கேன். மடிக்கணும் ஈவினிங் போல். ஃப்ரிட்ஜ் இப்படி தான் இருந்துச்சு. இதில் இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்து வெளியில் வச்சேன். இவங்க வந்துட்டாங்க பாருங்கள், பார்த்துட்ருக்காங்க என்ன இருக்குன்ட்டு. இதெல்லாம் வாஷ் பண்ணணும். கிளாஸ் ஐட்டம்ன்றதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாஷ் பண்ணி வைக்கணும். இது வாஷ் பண்ண வச்சுருக்கேன். கொஞ்சம் தண்ணி வடிஞ்சதுக்கப்புறம் துணி வச்சு தொடச்சிக்கலான்ட்டு காய வச்சுருக்கேன். ஃப்ரிட்ஜில் இந்த திங்ஸ் எல்லாம் இங்கே வச்சுருக்கேன். இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்கணும் முடிச்சதுக்கப்புறம். இப்போ ஃப்ரிட்ஜ் எம்டியாக இருக்குது. இதை தொடச்சிடலான்ட்டு ஈர துணி வச்சு துடைக்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டே நிற்கிறா. என்னை பண்ணவே விடலை. தூங்குறதுக்குள்ளே பண்ணலான்னு நினச்சேன், விடலை. எந்திரிச்சு வந்துட்டா. சரி பரவாயில்லன்ட்டு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சும் ரெடி ஆகிடுச்சு. பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு நானும் சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சேர் எப்படி போட்டு உட்காருவாங்க, இவங்க எப்படி உட்காந்துருக்காங்க பாருங்கள். அப்படியே ஃப்ரிட்ஜு மேலேயும் ஃபுல்லாக எல்லாத்தையும் டஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். இது வந்து பாப்பாவோட ஃபிங்கர் பிரிண்ட்டு தான். நாங்கள் அவள் 6th month இருக்கும்போது நாங்கள் இது பண்ணோம். நானாக வீட்டில் பண்ணது தான் இது. இதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக் ஃப்ரெஷ்னர் தான் அது. அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன். அப்படியே இடையிலே இவங்களை கொஞ்சம் வம்புழுத்தலான்ட்டு வந்துட்டேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணவே 2 hours மேலே ஆகிடுச்சு. அதனால் இடையில கொஞ்சம் லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு தான் பாப்பாவுக்கும் சாப்பாடு ஊட்டிட்டு நானும் சாப்பிட்டுட்டு தான் கொஞ்சம் பிரேக் எடுத்துகிட்டு தான் க்ளீன் பண்ணேன். அதனால் ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இவ்வளோ பாருங்கள் எப்படி வம்புழுக்கிறேன்னு. அவளும் அடிப்பா. நான் இப்படி கை வச்சு அடித்தேன்னா அவளும் அடிக்க வருவா. ஆனால் அது வலிக்காது. ஆனால் அவளும் ஜாலியாக பண்ணுவாள். கொஞ்சிக்கிட்டே விளையாடுவாங்க அவங்க. பாருங்க, நான் அவளை போட்டு இப்படி தான் நான் எப்பொழுதும் அவளை வம்புழுத்துட்டே இருப்பேன். அது ஒரு ஜாலியாக இருக்கும் அப்படி பண்ணுறது. அதனால் நான் அவளை போட்டு இப்படி பாடாப்படுத்தி எடுப்பேன். ஆனால் அவள் கொஞ்சிட்ருக்கா பாருங்கள். ஃப்ரிட்ஜு க்ளீனிங் ஒர்க் முடிஞ்சுது. அந்த பார்ட்ஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டேன். திங்ஸையும் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். பாருங்கள், நான் அடுத்து ரூமில் இருக்க கொஞ்சம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ் எல்லாம் வந்து டஸ்ட்டாக இருந்துச்சு. அதை தொடச்சி வச்சிடலான்ட்டு வந்தேன். மேடம் வந்துட்டாங்க. இது வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சி கையில் வாங்கிட்டாங்க. அதை தூக்கி வச்சுட்டு அப்பா அம்மா அப்பான்னு தான் அதிகமாக வருது. அதுக்கு முத்தம் கொடுத்துட்டு கேட்டதுக்கு தரமாட்டேன்ட்டாங்க. இப்போ அதை மட்டும் அங்கே மாட்டணும். மற்றதெல்லாம் தொடச்சிட்டேன். அது ஒன்று மட்டும் மாட்டணும். கேட்டாலும் தரமாட்டேன்னு சொல்கிறாங்க.
அப்புறம் ஏதோ டைவர்ட் ஆகிட்டு இப்போ அங்கே போயிடுவாங்க. நான் வாங்கி அந்த கேப்பில் மாட்டிட்டேன். ஃபைனலாக இதான் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படி எல்லாத்தையும் மாட்டியாச்சு. ஈவினிங் டைம் ஆனதுனால பாப்பாவுக்கு சக்கரவள்ளி கிழங்கு வேக வச்சுருந்தேன். ஃப்ரிட்ஜு க்ளீன் பண்ணிவிட்டு இப்படி தான் திரும்பி செட் பண்ணியிருக்கேன். எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் பார்க்குறதுக்கு க்ளீனாக இருக்குது. இந்த ரேக் வந்து வெங்காயம் வைக்கிறது, ஃப்ரிட்ஜு கீழே வைக்கிறது, அதையும் வாஷ் பண்ணி காய வச்சுருக்கேன். அப்படியே கொஞ்சம் நேரம் பாப்பா கூட விளாண்டுட்டு அவளுக்கு சக்கரவள்ளி கிழங்கும் ஊட்டி விட்டுட்டேன். அவளை குளிக்க வச்சுருவேன். ஈவினிங்கும் ஒரு தடவை குளிக்க வைப்பேன். இப்போ ஈவினிங்கும் குளிக்க வச்சாச்சு. அப்படியே இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து போட்டிருந்தேன் இல்லையா, அதெல்லாம் மடிச்சிடலான்ட்டு மடிச்சிட்ருக்கேன். பாப்பாவோட ட்ரெஸ் எப்போதும் நான் கையில் தான் வாஷ் பண்ணுவேன். ஏன்னா அது சின்ன சின்ன அழுக்கு இருந்தாலும் அது மிஷினில் போகாது. அவள் ட்ரெஸ்ஸை நான் எப்போதுமே கையில் தான் வாஷ் பண்ணுவேன். மற்றதெல்லாம் மிஷினில், எங்களோட ட்ரெஸ் எல்லாமே மிஷினில் போட்டு எடுத்துருவேன். இந்த வடகம் நான் இப்போ பாக்ஸில் போட்டு வச்சுருக்கேன். ஒரு நாள் பார்ப்போம், பொறிச்சு பார்க்கணும் எப்படி வருதுன்னு. இந்த டிஃபன் பாக்ஸ் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது யூஸ் பண்ணது. சரி, ஞாபகார்த்தமாக நான் எடுத்து வச்சுருக்கேன், பத்திரமா வச்சுக்கணும்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு பால் கொடுத்துட்டேன். அவங்களோட பால் பாட்டில் வந்து அவங்க தான் கொண்டு போய் வாஷ் பேஷனில் எப்பொழுதும் போடுவாங்க. அவங்களோட டெய்லி ரொட்டீன் இது. எப்பொழுதுமே பால் குடித்தா கொண்டு போய் போட்டுட்டு கிளாப் பண்ணிவிட்டு வருவாங்க. அப்படி நைட்டுக்கு டின்னர் பண்ணிடலான்ட்டு. டின்னர்னால் எங்களுக்கு கிடையாது, பாப்பாவுக்கும் எனக்கும் சாதம் இருக்குது. என் ஹஸ்பண்டுக்கு மட்டும்தான் சப்பாத்தி மட்டும் அவங்களுக்கு போட்டுடலான்னு மதியமாக கடலை துவையல் அரைச்சேன். ஸோ அது வச்சு அவங்க சாப்பிடுவாங்க. ஒரு 4 சப்பாத்திக்கு மட்டும் மாவு கொஞ்சமாக பிணைஞ்சிக்கிட்டேன். இது சப்பாத்தி போட்டு முடிச்சோன்னே பாப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்துருவேன். அவங்க வரத்துக்கு முன்னாடியே அது கொடுத்துட்டா அவங்க அப்பா வந்தோடனே விளாண்டுட்டு இருப்பாங்க. சப்பாத்தி ஆயில் இல்லாமல் தான் போடுவேன், அதான் நல்லா ஃப்ளஃபியாக வருது. அப்படியே போட்டு எடுத்தாச்சு நான் சப்பாத்தி. அவங்க அப்பாவும் வந்துட்டாங்க. வந்தோடனே அவங்கக்கிட்ட நல்லா கொஞ்சிட்டு முத்தம்லாம் வாங்கிட்டு அவங்க கூட கொஞ்சம் நேரம் விளாடுவாங்க. இதுவும் ரெகுலராக நடக்கிறது தான். பேசிகிட்ருக்காங்க. அடுத்து அவங்க அப்பா சட்டையை கழட்டி கொடுத்தோன்னே கொண்டு போய் சமத்தா வாஷிங் மிஷின் பக்கத்தில் அந்த பக்கெட்டில் போடுறாங்க பாருங்கள். இதுக்கு ஒரு சில வேலைகள்லாம் கொஞ்சம் சமத்தா செய்வாங்க. இந்த பால் பாட்டில் போடுறது இதெல்லாம் செய்வாங்க பாருங்கள். கரெக்டாக அந்த பக்கெட்டில் ட்ரெஸ்ஸை உள்ளே போடுறாங்க. இது எல்லாமே நாங்கள் பண்ணுறதை பார்த்து தான் அவள் கற்றுக்கிட்டா. நாங்களாம் ஒன்றும் சொல்லி கொடுக்கல அவளுக்கு. கிளாப் பண்ணிகிட்டே போகிறாங்க அதை செஞ்சுட்டு. நைட்டு அவங்க அப்பாவுக்கு சாப்பாடு கொடுத்தோன்னே பாப்பா ஆல்ரெடி சாப்பிட்டுட்டா. இருந்தாலும் அவங்க அப்பா சாப்பிடும்போது குட்டி குட்டி வாய் வாங்கிக்கிறா. சப்பாத்தி கொடுக்குறதுல சும்மா சின்ன சின்னதாக கொடுப்பாங்க சாப்பிட்றதுக்கு. கொஞ்சிட்டே சாப்பிட்றாங்க. இப்படி தான் டே போச்சு. அப்படியே அடுத்து தூங்க வேண்டியது தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி ரெகுலராக சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய வீடியோஸ் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இது போல் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.